வெல்கம் பேக் காய்ஸ். ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக எபிசோட் 1க்குள்ளே போயிடலாம். ஸோ எபிசோட் 1 ஸ்டார்டிங்லேயே என்ன ஆகுதான், பாஸ்ட் பொசிஷனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு குட்டி பையனாக இருக்கான், வீட்டில் ட்ராயிங் வரைஞ்சிட்ருக்கான். அப்போ திடீர்னு பார்த்தா அவங்க தங்கச்சி வந்துட்டு டாட் லிட்டில் பிரின்சஸ் அழுதுட்ருக்காங்க. ஸோ அந்த இன்னிசையை கேட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டு, ஏன்டா தங்கச்சி பாப்பா அழுது என்னன்னு சொல்லி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டிகிட்டே வராங்க. அவன் வந்துட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்காது இருக்கும்போது தான் இவனோட ஃப்ரெண்டான மிட்டாய் மணி கேங்ஸ் வந்துட்டு வராங்க. அதே மச்சான் வாடா வெளியே விளாட போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ இருந்துட்டு, இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படி சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். பட் வாடா அப்படி சொல்லி கூப்பிடுவோம். சரி இப்போ கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அம்மாட்ட போய் கேட்டால், அம்மா இருந்துட்டு நீ எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரியவரோட பையன், நீ வந்துட்டு இந்த டைமில் வெளியே போகக்கூடாது அப்படி சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அந்த டைமில் பார்த்தா நம்ம ஓஜி பாட்டி தாய் கலவையோட என்ட்ரி. என்னடி எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காரன் அவனை மட்டுமே பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீடு இவ்வளோ பெரிய ஆள் ஆகுறதுக்கும் இவ்வளோ மக்கள்கிட்ட நிறைய மரியாதை கிடைக்கிறதுக்கும் பணம் சம்பாதிக்கிறோம் நான் தாண்டி காரணம், என்னை பற்றி பேசிடி அப்படி சொல்லிட்டு அந்த ஓஜி பாட்டி சொல்கிறாங்க. ஸோ தாய் கலவை அப்படி சொல்லி அவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்துட்டு இதான சாக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அந்த டைமில் ஃப்ரெண்டோட சேர்த்துட்டு கண்ணாமூச்சி திருடன் போலீஸ்ன்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டு வந்து ஒரு சேலஞ்ச் விடுறான். நீ வந்துட்டு இந்த டைமில் கருப்பு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு மணியை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, இதோ போகிறேன்டா, நான் யார் தெரியுமா, நைட்டு 12 மணிக்கு பேய் படம்லாம் அசால்ட்டாக பார்க்குறேன்டா, இப்போ பாரு நான் போயிட்டு அங்கே கோயிலில் இருக்க ஒரு மணி எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சவால் விட்டுட்டு அங்கே போயிட்டு திரும்பி பார்த்தா தெரியுது நம்ம ஃப்ரெண்டு எப்போயோ விட்டுட்டு ஓடிட்டான்டா. அடப்பாவி இப்படி பண்ணிட்டியாடா அப்படி சொல்லிட்டு பயத்தில் அங்கே இருக்க காற்றடிக்கிறதுக்கு அதுக்கும் மணியெல்லாம் ஆடுது. ஸோ அந்த சவுண்ட்லேயே நம்ம ஹீரோ வந்துட்டு பயந்து கீழே விழுந்துடுறான். ஸோ இதோட அண்டர் போர்ஷன் வந்துட்டு கட்டாது. அதே மாதிரி 1997 வந்துடுது. பிகாஸ் இது ப்ரெசன்ட் போர்ஷன். ஊரில் நைட் டைமில் வந்துட்டு ஊருக்கு வந்துட்டு காவலுக்கு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்துட்டு பயந்தெரியாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது பாட்டு விடுகதை இந்த மாதிரி சொல்லிகிட்டே போவார். சொன்னதவே சொல்லிட்டு போவார் எப்போவுமே. ஸோ இவன் டெய்லியும் சொல்லிட்டு வர விடுகதைக்கெல்லாம் அங்கே இருக்க ஒரு பாட்டி வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவோம். ஏன்டா டெய்லி இதே மாதிரி சொன்னதவே சொல்கிறேன், உனக்கு போர் அடிக்கல, எங்கன்னா உனக்கு போர் அடிக்குதோ இல்லை எங்களுக்கு கடுப்பாக இருக்குடா, தயவு செஞ்சு இந்த மாதிரி சொன்ன விடுகதையே திருப்பி சொல்லாத அப்படி சொல்கிறாங்க. சரி இரு, இப்போ நான் சொல்லாத ஒரு விடுகதையை சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பாட்டி இருக்காங்க, நம்ம தாய் கலவி சொன்ன ஒரு விடுகதையை வந்து சொல்லவும், இந்த விடுகதைக்கு தான் அந்த ஊரில் இருக்க யாருக்குமே ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்லவும், அப்போ தெரியல அப்போ வாயை மூடு என்ன எதுவும் சொல்லாத அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கப்போ தான் நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. என்னடா சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லையா சாப்பிட்டேங்கய்யா. சரி ஓகேவா நம்ம வீட்டில் ஒரு வாய் சாப்பிட்டு போ அப்படி சொல்லவும், நான் தான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்னையா அப்படி சொல்லி கேட்கவும், நீ என்னதான் சாப்பிட்டாலும் பெரிய வீட்டில் வந்துட்டு ஒரு வாய் சாப்பிட்டு போனாதான் எனக்கு மரியாதை அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு. இவன் யாரா, இவன் தொல்லை வேற தாங்க முடியல, பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படி சொல்லிட்டு இவனு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மணி அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அந்த மணி ஆக்சுவலி பார்த்தா எல்லாமே ஊரில் இருக்க எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் கிட்ட அந்த மணியோட சவுண்டே இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இப்போ இப்படி கேட்குறோம் எல்லாமே பயப்படுறாங்க, ஏன் இந்த மணி சவுண்டு கேட்குதுன்னு. ஏன்னா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஆபத்தான விஷயம், ஏதாவது கொலை நடந்தால் அந்த மாதிரிக்கு தான் அந்த மணி சவுண்டு கேட்கும். ஸோ இப்போ திடீர்னு கேட்குறதும் எதனால கேட்குதுன்னு தெரியாமல் எல்லாம் பயந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஊரில் இருக்க எல்லாருமே கிளம்பி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோவோட அப்பா கிட்ட இதெல்லாம் எடுத்து சொன்னோன்னே அவர் சரி வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு மொத்தமாக சேர்ந்து போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே ஷாக்கு. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க இறந்து போய் இருக்கிறாங்க. அது வேற யாரும் கிடையாது, ஊர் காவலர் வந்துட்டு ஒருத்தர் விடுகதைகள்லாம் சொல்லிட்டு வந்தார்ல, அவரோட பையனத்தை யாரோ கொண்டு போட்டிருக்காங்க. ஸோ அவர் கிடந்து பாவம் அழுதுட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு அந்த ஒரு பாட்டி வந்துட்டு ஆன்சர் பண்ணாங்களா, அவங்க சொல்கிறாங்க, சும்மாவே நம்ம கிட்ட டெய்லியும் சொன்ன விடுகதையே சொல்லிட்டு இருக்கான், அவன் பையன்கிட்ட ஒரு நாளைக்கு 200 தடவை சொல்லியிருப்பான். ஸோ அதில் தான் அவன் வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு அவங்க பண்ணா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷாக்லேயே வந்துட்டு இந்த எபிசோட இதோட